பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அநேக சாட்சிகளை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் அநேகமாக இதை கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறது போல முதல் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆமென், அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7ல இருந்து 11 வரைக்கும் வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் அது கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரா இருந்தாலும், சிறியோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் உங்கள் விருப்பங்களை சொல்லி நீங்க எதை கேட்டு ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமா, இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இரவும் பகலும் நம் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது உன் இருதயத்திலே இயேசுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். வார்த்தைகளை நாம் அந்த ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும் பொழுது நம்ம உள்ளத்திலே அதை பதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், உங்களிடத்தில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான் இல்லையா? அப்பத்தை கேட்டு அப்பம் தானே கொடுப்பாங்க. அப்படி ஒரு தகப்பன், இந்த உலக தகப்பன் நம்ம கேட்கிறதை கொடுக்கும் பொழுது நம்மை உருவாக்கிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுப்பது எவ்வளவு நிச்சயமானது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் உருவாக்கி இந்த உலகத்திலே அவர் வந்து பட்ட பாடுகள் எத்தனை நமக்காகத்தானே. நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு பொல்லாத மனிதர்கள் கூட கேட்கிறத கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் கொடுக்காம இருப்பாரா? நமக்கு கொடுக்கிற தேவன். கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு நம்மை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த. ஆமென். வார்த்தை தான் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மறைந்து போவதே இல்லை. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ இயேசுவிடத்தில் கேளுங்கள், அவர் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நாம் தேட வேண்டும். ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும். அதிகாலை தேட வேண்டும், மதியத்தில் தேட வேண்டும், இரவில் தேட, அந்தி சந்தி மதியம் கர்த்தரை துதிக்க வேண்டும். என்ன சகோதரி, இந்த சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, அப்போ ஃபுல்லா நாங்க துதிச்சுக்கிட்டே இருந்தா நாங்க எப்ப வேலை செய்யறது, நாங்க எப்ப சாப்பிடுறது கேட்குறீங்களா? கர்த்தருடைய கிருபையினாலே அனுதினமும் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமா இருக்கிறது. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காலையில எப்படி நம்ம சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியத்திலும்
அந்தி சந்தி மதியம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வேலைக்கு போறவங்க சமயம் கிடைக்கும் பொழுது அவரை அண்டிக் கொண்டு அவரை தேடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாய் நீங்கள் தேடுகிறதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய இருதயத்திலே என்னென்ன வாஞ்சிகள் அவர் வச்சிருக்கிறார், நம்மை பிரியப்படுத்தும்படி, நம்மளை வாழ வைக்கும்படி, அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு நான் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அதே காரியத்தை தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அநேக இடத்துல சாட்சி சொல்லி கொண்டு வருகிறேன். உங்கள் மத்தியிலும் இந்த சாட்சி சொல்ல இன்றைய தினத்துல ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு 2009ஆம் ஆண்டுல உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டான். அந்த நாளில நான் ஊழியத்தின் பாதையிலே கடந்து போய்விட்டேன். என்னுடைய கணவருக்கு ஊழியம் செய்வது பிடிக்காதபடி என் மேல் அதிக கோபப்பட்டிருந்தபடினால் என்னுடைய மகனை பார்ப்பதற்கு கூட எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்திலே சென்னை அம்பத்தூர் பகுதியில இருக்கிற எஸ்வி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு தெரியாத அவர் இல்லாத நேரம் பார்த்து நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி போனேன். அவனை போய் பார்த்து செபிச்சிட்டு திரும்புறதுக்குள்ள அவர் வந்துட்டார். வந்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டு, இவளை யாரு விட்டது, எதுக்கு வந்தா, இவதான் ஏசுன்னு போயிட்டாரு, இவ எதுக்கு என் பிள்ளைய வந்து பார்க்கணும்னு சொல்லி சத்தம் போட்டார். அதோடு நாங்க வந்துட்டோம். திடீரென்று அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளூர் ஆஸ்பத்திரியில இருந்தா தானே இவ வந்து பிள்ளைய பாப்பா, தூரமா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வடபழனியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிட்டாரு. அங்க விஜயா நர்சிங் ஹோம்ல கொண்டுட்டு போயிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு திரும்புகிற வேளையில எனக்கு தகவல் வந்தது. இந்த மாதிரி உங்க பையன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு, அவர் விஜயா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவ எனக்கு ஆட்கள் வந்து சொன்னாங்க. இதை கேட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே போய் பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சு, மறுபடியும் இவர் என்ன செய்வாரோ எது செய்வாரோன்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய இருதய துடிப்பு அதிகமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பல நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் கடந்து நான் வந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என் உடல் பாதிக்கப்பட்டு அரசாங்க மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கூட பார்க்கறது கூட என்ன அனுமதிக்கல. என்ன பிள்ளைங்களை கூட அனுமதிக்கல. என் பிள்ளைகளை நான் போய் பார்க்க அனுமதிக்கல. பல பிரச்சனைகள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய மகன் மிகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தான். எப்படியாலும் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் செபித்து விட்டு இரவு 12 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவாங்க, அந்த நேரத்துல போய் நம்ம பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கு ஒரு ஓரமாய் ஒதுக்குப்புறமாய் இருந்து இரவு அவனை எப்படியாவது போய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் போனேன். அவன் இருக்கிற வார்டுக்கு கேட்டு நான் போனேன். அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த வாட்ச்மேன் வந்து அந்த ஐசியூல இருந்தான் பையன். ஐசியூல போகும்பொழுது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி கணேஷ்குமார்ன்ற பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்கணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்லை அவனெல்லாம் பார்க்க முடியாது, அவன் வந்து ரொம்ப சுயநினைவு இல்லாமல் இருக்கான், அவனை மறந்து அவன் ஏதோ பெண்ணாத்திக்கிட்டு இருக்கான், அதனால யாரும் அவனை போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்க ஐசியூல வந்து நாங்கள் விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா தப்பா எடுக்காதீங்க ஐயா, நான் அவனுடைய அம்மா தான், நீங்க இந்த நேரத்துல என்னை வந்து உள்ள விடலைன்னா என்னுடைய கணவர் வந்து மறுபடியும் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு அவரு, அதனால எனக்கு தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா என் பிள்ளைய பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை நன்றாக கவனிங்கள். அவர் உடனே நான் அழுததை பார்த்துட்டு, சரிம்மா நீங்க போயிட்டு ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மட்டும் நீங்க வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ரொம்ப நேரம் நிக்காதீங்க, டாக்டருக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் உள்ள போனேன். எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை போய் பார்த்தா பையன் வந்து அவனுடைய நினைவை இழந்து
ஒரு பைத்தியக்காரன் எப்படி தலையை போட்டு சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பானோ அந்த மாதிரி தலையை போட்டு 2 கையை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு கட்டில அவன் அம்மா 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 அப்படி அந்த அம்மான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவன் பேசுறான். மற்றபடி அவனுக்கு வேற எந்த ஞாபகமும் இல்லை. தலையை சொரிஞ்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்துறனை தவிர ஒண்ணுமே இல்லை. நான் போய் கிட்ட நின்று சொல்றேன், கணேஷ் நான் தான் அம்மா வந்திருக்கேன், என்ன பாரு என்ன பாரு அப்படிங்கன்னா அம்மா 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 அப்படிதான் கேட்கிறான்னு தவிர நான் தான் அம்மான்னு அவனுக்கு தெரியல. அந்த நேரத்துல நான் மிகவும் வேதனைப்பட்டு 6 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைய பாக்குறோம். இந்த மாதிரி நிலைமையில அன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து ஜபிச்சுட்டு வந்தோம், நல்லாயிடுன்னு சொல்லிதான் போனோம். ஆனா மறுபடியும் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இவன் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த நிலைமையில இருக்கிறானே ஆண்டவரே என்று சொல்லி நான் மிகவும் அழுது அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் பண்ண போற நேரத்துல அந்த வாட்ச்மேன் சொன்னார், அம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஐயா ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஏசப்பா, அப்போ எப்படி இருக்கிறான் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், அமைதியா இரு, அவன் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிறாரு. அம்மா அம்மா அம்மான்னு சொல்ல. அப்ப ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிற அந்த ஆவியில உணர்த்தப்படுகிற, நீ தானே என் குழந்தை அம்மான்னு கூப்பிடலன்னு அநேக நாட்கள் என்னிடத்தில் அழுதாய், இன்றைக்கு உன் மகன் கூப்பிடுறான் கேளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு வருகிறது. எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமா இருந்தது. உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறான், ஆனா நான் தான் அம்மான்ற நினைவு இல்லாதபடி அவன் கூப்பிடுறானே, நான் அம்மாங்கிறதே அவனுக்கு தெரியலையே, வாயில தானே அவன் சத்தம் போடுறான், உணர்வோட அவன் பேசலையே, அம்மான்னு கூப்பிடலையே அப்படி சொல்லி அழுதுட்டு தலைமையில கையை வச்சுட்டு, ஆண்டவரே ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு செய்யுங்க, நிலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுங்க சொல்லிட்டு சோமன்ட்டு வந்துட்டு அதுக்குள்ள வாட்ச்மேன் வந்து வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அந்த இரவெல்லாம் நாங்கள் கண்ணீரோடு அந்த ஆஸ்பத்திரிக்கு மேல் மாடியில இருந்தா கீழே வந்து உட்காந்து அந்த அறையில உட்காந்து அழுத. என் மூலமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க 2 பேரு, பார்த்திபன் செல்வன், அவங்க அங்க இருந்தாங்க. ஏன்னா இவன் ரொம்ப சீரியஸா இருக்குன்றதுனால நம்ம சொந்தக்காரங்களாம் அங்க வந்து தங்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேர்கிட்ட சொன்னேன், வாங்கப்பா நம்ம கணேஷ்காக நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் எனக்கு எப்படி விடுதலை கொடுப்பாரு, இந்த நிலைமையில அவன் இருக்கிறானேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்போ நாங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய கணவர் பார்த்துட்டாரு, இவ இந்த நேரத்துல எங்க வந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா கோவப்பட்டு அவருடைய ஆக்ரோஷமா அவரு முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பார்த்தாலும் பரவாயில்ல, நமக்குள்ள நமக்கு உயிரோட வரணும்னு சொல்லி நாங்க 3 பேரும் கையை பிடிச்சி கதறி கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படி ஆயிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பீங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பீங்க ஏசப்பான்னு சொல்லி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஜெபித்து முடித்து விட்டு விடிய காலம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு மறுபடியும் எனக்கு ஒரு வாஞ்சி, ஐயோ நான் ராத்திரி போய் பையனை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தோம் நினைவில்லாதபடி, இப்போ அவன் எப்படி இருக்கிறானோ தெரியலையே சொல்லி திரும்பி நான் போய் மறுபடியும் நான் போய் அந்த ஐஸ் வார்டுக்கு போயிட்டு அதே வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன், நீங்க என்ன என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன். ஏம்மா நீங்க நைட்டு தானே பார்த்தீங்கம்மா, என்னம்மா சொல்றீங்க, நீங்க வந்து போய் பார்த்தா ஜெபம் பண்ணா நல்லாயிடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் என் பிள்ளைக்கு நல்லாயிடுன்னு சொன்னீங்க, கடைசியா நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் கத்தி கூப்ப சத்தம் போட்டு வார்டை 2 ஆக்கிட்டான். ஐஸ் வார்டில் இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் ஆக்ரோஷமா கிளம்பி எல்லாத்தையும் குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் போட்டு உடைச்சிட்டான். அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வந்து அவனை கட்டில போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில போய் நீங்க பார்க்க முடியாது, நாங்க பார்க்கறதுக்கும் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப வேதனை. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன், நம்ம போய் ஜெபம் பண்ண பிறகு இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு, இவன் அலக்களிக்கப்பட்டிருக்கான், இவனுக்குள்ள இருந்த பிசாசு இவனுக்குள்ள இருந்த சாத்தம் வெளிப்பட்டிருக்கிறாங்கிறத மட்டும் என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏன் இந்த சாட்சி சொல்றேன்னா, பிசாஸ் ஆனவன் எந்த சூழ்நிலை யாரையும் வஞ்சிக்கலாம், ஆனா கர்த்தரோடு இருக்கிறவங்க கர்த்தரை நம்புகிறவங்க அதை கண்டு பயப்படவே கூடாது. நான் நினைச்சேன், இல்ல என் பையன் அந்த நேரத்துல அம்மா அம்மானு கத்தனமா மறுபடியும் சத்தம் போட்டு இவளை கூப்பாடு போட்டு அமுக்கலை பண்ணியிருக்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம கட்டி போட்டிருக்காங்கன்னா அவனுக்குள்ள இருந்த ஆவி புறப்பட்டு போயிருக்குது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, ஐயா ஒரே ஒரு நிமிஷம் அந்த வாட்ச்மேனை பார்த்து கேட்டேன், ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நான் உள்ள கூட போய் பார்க்க மாட்டேயா, எனக்கு அந்த ரூம்ல இந்த கண்ணாடி வழியா மாதிரி என் பிள்ளைய பார்த்துடுறேன் நானு, ஏன்னா பொழுது விடிஞ்சிட்டா என்னுடைய கணவர் வந்துருவாரு, என்னை பார்க்க விட மாட்டாரு,
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளையா, நான் பார்த்துட்டு போயிடுறையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். முடியவே முடியாதுன்னா. அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர் என்று சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். அப்போ அந்த வாட்ச்மேன் கேட்டான், ஏமா நீங்க என்ன இது, நீங்க உங்க புள்ள ஆஸ்பத்திரியில இருக்குன்னு சொல்றீங்க, உண்மையா உங்க புள்ளையா அப்படின்னு கேட்டான் அவன். ஆமா அப்படின்னேன். என்னத்துக்கு உங்களுக்கு இத்தனை ஃபோன் வருது, இந்த ராத்திரிலேருந்து நான் உங்களை பார்த்தேன், காலையிலையும் பார்க்குறேன் அப்படி சொன்னான். ஆமாய்யா, இது மாதிரி அநேகருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுறவங்க, பிசாசுக்குள்ள இருக்கிறவங்க, நெருக்கமான நேரத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. அப்போ இப்போ ஃபோன் பண்ணாங்களே எதுக்கு அப்படின்னா, ஆமாய்யா நைட்டு நீங்கள் உங்ககிட்ட வரும் பொழுது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணால் என் பிள்ளைக்கு சுகம் ஆகுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் இல்லையா. ஆமாம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ ஃபோன் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பன்னா ஏன் உங்க பிள்ளைக்கும் விடுதலை கிடைக்கலன்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், நிச்சயமா என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பாரு, நீங்க வேணா பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை நல்லபடி ஆகுவான்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, இப்போ என்னால உள்ள அனுப்ப முடியாதுன்னு சொன்னார். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நான் பார்த்துட்டு போய் உள்ள போனேன், எனக்கு அருமையான பிள்ளைகளை அந்த கண்ணாடியில போய் சரிப்போமா அப்படின்னு அந்த கண்ணாடியை மட்டும் திறந்து காட்டினாரு. நீ இப்போ இங்க இருந்தா பார்க்கணும், நீ பெட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படி சொன்னாரு. இந்த கண்ணாடி வழியா பார்த்தேன் பாருங்க, எனக்கு பேர் அதிர்ச்சி. பெரிய கயிறு போட்டு இந்த கை ஒரு 2 கை கட்டி இருக்கு, காலு கட்டி இருக்கு, இந்த வயிறு கட்டி இருக்குது, கயிறு போட்டு அப்படி போட்டு அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னால தாங்கவே முடியல. ஒரே ஓட்ட உள்ள கதவை திறந்துட்டு உள்ள ஓடிட்டேன். எசப்பான்னு சொல்லி கத்தி ஓடிட்டேன். அவன் போய் பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லாதபடி இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை அவன் உடல்ல. எல்லா கயிறு மட்டும் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அன்கான்சியஸா இருந்தான். மெய்யான சாட்சி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு இது தெரியும். அந்த டாக்டர்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் அங்க அவர் அற்புதம் செய்தார். போய் பார்த்தோம் பாருங்க, என்னால முடியல. அப்போ உடனே நான் ஓடும் பொழுது பின்னாலேயே அந்த நர்ஸு, அந்த சின்ன இருந்த டாக்டருங்க எல்லாம் உடையாந்தாங்க. இந்த அம்மா எதுக்கு இப்படி ஓடுது அப்படி சொல்லிட்டு. ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு விஷயம், என் பையனுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். ஏமா நைட்டு ஜெபம் பண்ணி தான் நீ இந்த மாதிரி அமுக்கள் ஆயிடுச்சு, இப்ப திருப்பி மறுபடியும் எதுக்குமா நீ வந்திருக்கிற அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்ல, நீ கண்டிப்பா என் பையனுக்கு நல்லா ஆகும், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு இடம் கொடுங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சினேன். சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டி போட்டிருக்கோம், நினைவு இல்லாம இருக்கிறான், சரி நீ பண்ணிட்டு போமா அப்படி சொல்லி கொஞ்சம் இறக்கம் பாராட்டினாங்க. நான் உடனே அவன் வயிற்றுல கை வச்சேன். ஆண்டவரே, நீ மெய்யான தேவன் என்பதை ஆண்டவரே இந்த நேரத்துல விளங்க பண்ணி, என் மகன் சுயநினைவு இல்லாத இருக்கிறான், அவனுக்கு சுயநினைவை கொடுத்து இங்க இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி என் வாழ்க்கையில ஒரு அற்புத செய்தி என் மகனை சாட்சியா நிறுத்துங்கன்னு சொல்லி அவன் வயிற்றுல கையை வச்சு ஜெபித்தேன். அல்லேலூயா. கையை வச்சு ஜெபிச்ச அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு அவன் கண்ணை திறந்தான். கண்ணை திறந்து இப்படி பார்த்தான். நான் சொன்னேன், டாக்டர் அவனை பாருங்க, கண்ணு திறந்துட்டான் பாருங்கன்னு சொன்னேன். என்னம்மா சொல்றேன், உடனே டாக்டருங்க நர்ஸுங்க பார்த்து கிட்ட சூழ்ந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை திறந்தான். கண்ணை திறந்தவொடனே என் பையனுக்கு நினைவு வந்துருச்சுங்க, நீங்க கட்டை அவுத்து விடுங்க அப்படி சொன்னேன். ஐயோ முடியவே முடியாதுமா, நீ வந்தியா ஜெபிச்சியா போ, நாங்க அதெல்லாம் கட்டெல்லாம் அவுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இல்ல, உண்மையிலேயே என் பையனுக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்க வேணா அவனை கேளுங்க அப்படி சொன்னேன். உடனே அவர் டாக்டர் என்ன பண்ணாரு, இது யாரு அப்படின்னு கேட்டாரு. என்னை காமிச்சு யாருன்னு கேட்டாரு. எங்க அம்மா. வாய் திறந்து சொன்னான். அல்லேலுயா, எங்க அம்மா அப்படி சொன்னான். சரி, இது யாரு? நர்ஸு அப்படி சொன்னான். அவங்க நிக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரை கேட்டாங்க. இது யாரு? இந்த வாட்ச்மேன். சுத்தி இருந்தவங்களை பத்தி சொன்னான். இப்ப நான் யாரு? நீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒண்ணு அவன் தெளிவா சொல்லும் பொழுது டாக்டர்களுக்கெல்லாம் அங்க இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். இது என்னம்மா, நைட்ல இருந்து நாங்கள் போராடி எவ்வளோ அவனை கண்ட்ரோல் பண்ணி பார்த்த முடியல, வேற வழியே இல்லாம அவங்க அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அமுக்கலம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டான்னு படுக்க வச்சு நாங்கள் ஊசி போட்டோம், அதுல இருந்து அவனுக்கு சுயநினைவே இல்லாத போயிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அமைதியா இருந்தோம், எப்படி அவனுக்கு மறுபடியும் வேற ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கலான்னு பார்த்தா அவன் சுயநினைவு இல்லாம ஆயிட்டான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆச்சரியமா நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு ரொம்ப தட்டி கொடுத்தாங்க. பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் அந்த இதெல்லாம் மறுபடியும் ஊசி போட ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், முதல்ல அவன் கட்டை அவருங்கய்யா அப்படின்னா. ஏன்னா அவன் பாக்குறான் இந்த கட்டை இப்படி பார்த்துட்டு இதுக்கு என்ன காமிச்சு இப்படி காட்டுறான் அந்த கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா உன்னை கட்டி விட நீ ஊசி குளுக்கோஸ் எல்லாம் உனக்கு போடுறாங்கல்ல, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கிறதே ஆட்டி கட்டி என்னை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு உன்னை கட்டி போட்டிருக்க, வேற ஒண்ணும் இல்லை, பயப்படாதப்பான்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க டாக்டருக்கு என்ன பண்ணாங்க, இவ்வளவு தெளிவா பேசுறான்,
நீங்கள் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னா உடனே அவன் கட்டை அவுத்து விட்டாங்க. நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக அவன் எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். உட்காந்தவொடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரையும் பார்த்து திருப்பி ஒரு வாட்டி சொல்லு, இதெல்லாம் யாருன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. எல்லாமே அவன் தெளிவாக, நீங்கள் டாக்டர், இவங்க நர்ஸு, இது எங்கள் அம்மா, இது வந்து வாட்ச்மேனு, இது வந்து அட்டெண்டரு, இப்படி ஒவ்வொருத்தராக கூட இருந்தவங்க எல்லாரையும் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் என் பிள்ளைக்கு நல்லா ஆயிடுச்சு, தெளிவு கிடைச்சிருச்சு, நீங்கள் வந்து இந்த ஐசியூவில் வைக்காதீங்க. ஏன்னா ஐசியூவில் வந்து மிக மோசமான நிலைமையில இருக்கிறவங்க தான் அங்கே அந்த ஐசியூவில் வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து இன்னும் அவன் அதிர்ச்சி ஆகிடுவான். நீங்கள் எனக்கு வார்டு மாற்றி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டேன். உடனே கர்த்தருடைய கிருபையினால அவங்க வார்டு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் வார்டுக்கு கொண்டு போனாங்க. இவன் வார்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் எங்கே நம்ம கணவர் வந்து நம்மளை வார்டில் போய் பார்க்க விட மாட்டாரோ, அது எந்த வார்டில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி 4ஆம் நம்பர் வார்டில் போடுறான்னு சொன்னாங்க. உடனடியாக அந்த 4ஆம் நம்பர் வார்டுக்கு போயிட்டு அந்த பெட்டில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அவனை கொண்டாந்து போடுறதுக்கு முன்னே ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணிவிட்டு அவனை கொண்டாந்து போட்டாங்க. ஜெபத்தை பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். பயங்கரமான ஆக்ரோஷமாக கத்துனாரு. இவ்வளோ எதுக்கு இங்கே உள்ளே விட்டீங்க அப்படி இப்படி சொல்லி கத்துனாரு. அப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தர் சொன்னார், உன் பையன் செத்து பொழைச்சிருக்கிறாமா, நீ வந்து இப்போ மறுபடியும் அவனை விட்டுட்டு போயிடாத, விட்டு போயிட்டேன்னா மறுபடியும் அவன் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் அவனுக்கு அப்படின்னு சொன்னான். ஏன் அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவனோட நினைவு அவனை விட்டு போகும் பொழுது அவன் நினைவில் இருந்ததெல்லாம் அம்மா அம்மா அந்த வார்த்தை தான் பேசியிருக்கான். அது வரைக்கும் அவன் வந்து வேற எந்த வார்த்தையுமே அவன் பேசல. கடைசியா பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் இந்த மாதிரி ரொம்ப அமுக்கலம் பண்ண ஆரம்பிச்சது. அது அமுக்கலம் இல்லை, பிசாசு அவனை கட்டியிருந்த கட்டில் இருந்து அலக்களிக்கப்பட்டு அது ஓடி இருக்கு. அது மருத்துவர்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அமுக்கலம் பண்ணியிருக்கா, கட்டி போட்டுட்டாங்க. அவர் சொன்னாரு, இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்து வராது, எப்படி சொல்ல முடியுமா, உன் பிள்ளைகிட்ட நீருன்னு சொன்னாரு. அதனால நான் வந்து சரி கர்த்தருக்கு சித்தமான அப்படியே ஆகட்டும் அப்படி சொன்னா. நான் ஒன்று சொன்னாங்க, நீ இயேசுகிட்ட மறுபடியும் இயேசுகிட்ட போறதா இருந்தா, ஊழியம் பண்றதா இருந்தா உன் பையன் கூட இருக்க முடியாது, உன் பையனை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இப்போ என் பிள்ளை வந்து செத்த சடலத்தை போல கடத்தவனுக்கு ஜீவனை கொடுத்தது இயேசுதான். அந்த இயேசுவை மறுதளிச்சுட்டு நான் வந்து பிள்ளைக்காக இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை செத்தாலும் சரி வாழ்த்தாலும் சரி இயேசுக்கு தான் அவன் சொந்தம். அவன் இயேசு வந்து ஊழியத்தை செய்ய போறான் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், என் பையன் சாகவே மாட்டான், அவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் இன்றைக்கு உயிருள்ள தேவனா இருக்கிறாரு. என் பையனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, இதை சொல்லி என்னை வந்து மிரட்டி பண்ணாதீங்க, என் தேவன் கொடுத்த சுகம்தான்னு. இன்று வரைக்கும் என்னுடைய மகன் எந்த ஒரு வியாதி இல்லாதபடி இன்னைக்கும் சுகத்தோடு இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து டாக்டரால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்க உறவினர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும், இல்ல பிசாசு இந்த பையனை கட்டி வச்சிருந்த மாதிரி கட்டி வச்சிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சாட்சி கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்ட மக்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். இவர்களுக்குள்ள பலவீனங்கள் சுகவீனங்கள் நீங்கட்டும். இவர் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படும், நற்காரியங்கள் நடந்து இவர்களையும் சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.